அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டில் எப்படி PIP மோடு வந்துட்டு எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். PIP அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சர் இன் பிக்சர் மோடுனா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே வந்து சின்ன ஸ்க்ரீனாக வச்சு இன்னொரு ஆப் வந்துட்டு வீடியோஸோ இல்லை வந்துட்டு நீங்கள் எதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் போகுது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இன்னொரு ஆப்பில் யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். வீடியோவை சின்ன ஸ்க்ரீனாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி யூடியூப் இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். யூடியூப் வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் யாரும் கூட சேட் பண்ணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு எனக்கு இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் போய் எதனா ஆப் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூடியூப் மட்டும் இல்லைங்க, யூடியூப் தவிர நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய ஆப்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்கும்போது இல்லை வேறு என்ன உங்களுக்கு வீடியோஸ் ஓடிட்டு இருக்கும்போது மூவிஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு கீழே வேறு ஒர்க் பண்ணுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த PIP மோடு எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே வரும். ஸோ இதோட ரைட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்பெஷல் அக்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் அக்சஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே உங்களுக்கு காமிக்கும். அதில் பாருங்கள் இங்கே பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு PIP மோட் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் PIP மோடு வந்துட்டு என்னென்ன ஆப்புக்கு வந்துட்டு அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ கூகுள் க்ரோமுக்கு, ஹாட்ஸ்டார், ஜியோ டிவி, MX பிளேயர் இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன ஆப்புக்கு அவைலபிள் இருக்கு காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். யூடியூப் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆஃப்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இப்போ என்னென்னா கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் வியூ கொடுத்துக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் வியூ கொடுத்துக்கோங்க. டெஸ்க்டாப் வியூ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு என்ன பார்க்கணுன்னு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மேலே சர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காப்பிரைட் மியூசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதில் ஒரு வீடியோஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதை எப்படி நம்ம PIP மோடில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கீழே பாட்டமில் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா சென்டரில், அந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்துட்டு டச் பண்ணுங்கள். இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கான்னு பாருங்கள், ப்ளே ஆகிட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்துட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்துடும். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்பில் இங்கே வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு ஆப்பில் போயிட்டு யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வேறு என்ன ஆப் எனக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு நான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் போயிட்டு யார் கூட நான் சேட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு டைம் சேவிங் ஆப்பாகவும் இருக்கும். சேம் டைமில் மேபி நம்ம வந்துட்டு இப்போ கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்த்துட்ருக்கோம், இல்லை யூடியூப்பில் வேறு என்ன ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் அந்த வீடியோஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் இங்கே ஓடிட்டுனா நம்ம ஒர்க் பார்த்துட்டே இருக்கலாம். பவுண்டரி சிக்ஸஸ் எதனா போகுது, விக்கெட் விழுதுன்னா அப்போ மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களோட இது மற்ற ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.